இருந்தாலும் நம்மளோட பிஸியான ஸ்கெடியூல்ல வந்து எல்லாருமே வந்து இணைஞ்சிருக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதே மாதிரி வார வாரம் மாணாக்கர் மன்றத்துல இருந்து இப்படி ஒரு பட்டிமன்றம் ரொம்ப சிறப்பான முறையில நடைபெற்று இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த வாரம் 9வது பட்டிமன்ற நிகழ்வா வந்து இன்னைக்கு வந்து உங்க முன்னாடி வந்து பட்டிமன்ற பேச்சாளர்களும் அதே மாதிரி நம்மளுடைய பங்கேற்பாளர்களும் நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்களும் வந்து இணைஞ்சிருப்பது வந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமான விஷயமா இருக்கு. இன்றைய பட்டிமன்றம் 9 என்ன தலைப்புல நடைபெற போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இளைஞர்களின் கனவை நிறைவேற்றுவது நிரந்தர வேலை வாய்ப்புகளா அல்லது தொழில் தொடங்குதலா அப்படின்ற நம்ம இந்த காலத்துக்கு தேவையான ஒரு தலைப்புல வந்து 2 பக்கமும் வந்து 3 நபர்கள் வந்து ரொம்ப சிறப்பா தங்களோட உரைகளை வந்து கொடுக்க வந்து தயாரா இருக்காங்க. அத நடுநிலைமையோடு நின்று நடுவராக வந்து நம்மளுக்கு நடத்தி தரக்கூடிய இசையரசி அம்மாவும் வந்து நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. இனிமேல் வந்து நிகழ்வு வந்து ரொம்ப சிறப்பா துவங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இனிமேலும் தாமதிக்க வேணாம், யாரையும் காத்திருக்க வைக்க வேணாம் அப்படிங்கிறதுனால நம்ம ரொம்ப சீக்கிரமாவே துவங்கிடலாம். வரவேற்புரை அளிக்க எம்முடைய வாகை தமிழ்ச்சங்கத்தின் குடும்ப உறுப்பினராக தொடர்ந்து தங்களுடைய பங்கேற்பை வந்து ரொம்ப சிறப்பா தந்திருக்கக்கூடிய என்னுடைய அன்பு தங்கை தன்யா அவர்களை அன்போடும் பணிவோடும் அழைக்கின்றேன். வாங்க தன்யா, இந்த களத்தில் உங்களுடைய வரவேற்புரையை இத்தகைய பேச்சாளர்களின் மத்தியில் தாருங்கள். நன்றி. நன்றி வாகை தமிழ் சங்கத்திற்கும் மாணாக்கர் மன்றத்தின் முன்னெடுப்பு மிகுந்த மகிழ்ச்சியும் உற்சாகமும் அளிக்கிறது. ஒரு சிறு துளி நம்பிக்கையும் விதைக்கிறது. அடுத்த தலைமுறை இதை கொண்டு செல்வது எண்ணி பெரும் மகிழ்ச்சியும் உண்டாகிறது. அனைவரையும் வருக வருக என இந்த பட்டிமன்றத்திற்கு வரவேற்கிறோம். இளைஞர்களின் கனவு பலவிதம். அந்த கனவை நினைவாக்குவதற்கு தேவை நமக்கு முதன்மையானது பொருள். அந்த பொருளை ஈட்டுவதுதான் கனவை நிறைவேற்றுவதற்கான முதல் படியாக இருக்கும். அத்தகைய பொருளை ஈட்டுவதற்கு எந்த வழிகளில் ஈட்டலாம், அதுதான் நம்முடைய தலைப்பு. நிரந்தர வேலை வாய்ப்பா அல்லது தொழில் முனைவோரா? இந்த தலைப்பில் நிரந்தர வேலை வாய்ப்பு என்ற தலைப்பில் 3 நபர்கள் உரையாட உள்ளார்கள். செல்வன் விஷ்ணு, திருமதி மகாலட்சுமி, திருமதி கௌசல்யா. அதே போல அவர்களுக்கு எதிராக ஆரோக்கியமாக தங்களுடைய கருத்துக்களை உரைக்க வருகிறார்கள் செல்வி சாரதாலட்சுமி, செல்வன் சங்கரபாண்டி, செல்வி மோனிஷா அவர்கள். உங்கள் அனைவரையும் இந்த பட்டிமன்றத்திற்கு வருக வருக என வரவேற்கிறோம். முதலாவதாக செல்வன் விஷ்ணு அவர்களை தங்களுடைய கருத்துக்களை எடுத்துரைக்க அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம் அம்மா. வணக்கம். வணக்கம். தொடங்கலாம், நீங்கள் உங்கள் கருத்துக்களை தொடங்கலாம். இளைஞர்களின் கனவை நிறைவேற்றுவது நிரந்தர வேலையிலா அல்லது தொழில் தொடங்குதலிலா என்பது பட்டிமன்ற தலைப்பு. நல்ல ஒரு தலைப்பு அம்மா. முதல்ல தலைப்புக்கு நான் என்னுடைய வரவேற்பினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இளைஞர்களின் கனவை நிறைவேற்றுவது நிரந்தர வேலை மட்டும்தான் என்று முன்மொழிகிறேன். இன்னைக்கு ஒரு இளைஞனோட கனவு நிரந்தர வேலையா இன்னைக்கு ஒரு இளைஞனோட கனவு நிரந்தர வேலையில இருக்கணுங்கிறது தான். அதை விட பெருங்கனவு ஏதோ ஒரு வேலையில நிரந்தர வருமானத்தை கொடுக்குற ஒரு வேலையில இருக்கணுங்கிறது தான். ஏன்னா எந்த ஒரு பொருளாதார வளர்ச்சியும் இல்லாம நடுத்தர குடும்பத்துல பிறந்த இளைஞர்கள் தன் கல்வியை முடிச்சுட்டு திரும்பி பார்த்தா அப்பா அம்மா இவங்களை எப்படியாவது பார்த்துக்கணும்னு தான் வேலையை தேர்வு செய்கிறாங்க. எங்களுக்கும் தொழில் தொடங்கணும்னு ஆசைதான். ஆனா தொழில் என்பதற்கு முதலீடு வேணும். பெற்றவர்களின் தயவு அன்றி தான் தொழில் தொடங்க வேண்டுமாயின் முதலீடு வேணும். அந்த முதலீட்டிற்கான மூலதனத்தை கொடுப்பது, வருவாயை கொடுக்க வைப்பது இந்த நிரந்தர பணி மட்டும்தான் நான் சொல்லுவேன்.
எப்படியோ தான் காலை ஊண்டி குட்டிக்காரனை அடிச்சு ஒரு தொழிலை தொடங்கினாலும் இன்னைக்கு எல்லா துறையிலும் போட்டி. அதுல மீண்டு வருவது என்பது பெரும் போராட்டம். ஆகவே நிரந்தர வேலை மட்டும்தான் அந்த கவலை இல்லை. பாஸ் திட்டினாலும் வச்சாலும் அது பாட்டுக்கு இந்த காதுல வாங்கி இந்த காதுல போட்டுட்டு மணி அடிச்சா சோறு, மாசம் ஆனா சம்பளம் போயிட்டே இருக்கலாம். எளிமையா சொல்லணும்னா நிறைவான வாழ்க்கையை வாழ நிரந்தரமான வேலை வேணும். படிச்சவனுக்கு யாருப்பா வேலை தரா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பாதீங்க, எல்லாம் பொய். ஒருவன் கற்றலின் வழியாத்தான் அதற்கான பணியை தேர்ந்தெடுக்க முடியும். கற்காதவருக்கும் நிரந்தர வேலையை நிலையான வருமானத்தை கொடுக்குது. கற்றவரோ கல்லாதவரோ வேலை 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 வேலைக்கேற்ற ஊதியம், அதை கொண்டு வாழுகின்ற மனநிறைவான வாழ்க்கை என்று தருவது நிரந்தர பணியில மட்டும்தான் கிடைக்குமா? இளைஞர் என்ற சொல் இருபாலருக்கும் பொதுவானது. பெண் பிள்ளையை எடுத்துக்கோங்க. இப்ப இருக்கிற காலத்துல பொண்ணுங்க படிக்கிறதுக்கே பெரிய போராட்டமா இருக்கு. அதையும் தாண்டி வேலைக்கு போகணுங்கிறது பெரும்பாடு. இதுல தொழில் என்பது நடைமுறைக்கு எப்படிமா சாத்தியமாகும்? பெண் பிள்ளைகளை நான் குறைச்சு சொல்லல. இன்னைக்கு எல்லா துறையிலும் ஆணு பெண்ணு சமமா இருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஐடி, அரசு வேலைன்னு தான் கால் தடத்தை பதிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. இப்படி நிரந்தர வேலையை நோக்கித்தான் பயணிக்கிறார்கள் என்றால் ஒரு இளைஞனோட கனவு நிறைவேற்றுவது நிரந்தர வேலையில மட்டும்தாமா? இந்த சமூகத்துல ஒரு ஆணுக்கு நிரந்தர வேலை இல்லைன்னா பொண்ணே கிடைக்காது. பொண்ணு கிடைக்காதுங்கிறது வேற விஷயம், பொண்ணே கிடைக்காது. இது உண்மையா பொய்யாங்கிறது உங்களுக்கே தெரியுமா? ஒரு இளைஞன் தன் பெண்டு, தன் பிள்ளை, தன் குடும்பம் என்று சரியாக வாழ்க்கை முறையை வாழ வழி செய்வது இந்த நிரந்தர வேலை மட்டும்தான். 100 இளைஞர்களை என்னிடம் தாருங்கள், இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன் என்றார் விவேகானந்தர். உறக்கத்தில் வருவதல்ல கனவு, உன்னை உறைய விடாமல் வைப்பதுதான் கனவு என்றார் என்று இளைஞர்களை பெருங்கனவு காண செய்தார் ஐயா அப்துல் கலாம். அவங்க மட்டும் ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்திருந்தா இன்னைக்கு இந்தியாவோட நிலைமையை நினைச்சு பாருங்க. இந்தியாவே வழித்தடம் மாறி போயிருக்கும். நாங்க தொழிலை ஒருபோதும் ஏற்க மறுக்கல, ஆனா அது எங்களது உழைப்புல உருவானதா இருக்க வேண்டும். நிரந்தர வேலையில இருந்தா மட்டும்தான் ஒரு தொழிலை தொடங்குறதுக்கான மூலதனத்தை உருவாக்க முடியும். தனி மனிதன் தான் வளர்ச்சி பெற வேண்டுமெனில் அவர் நிரந்தர பணியினை நாடித்தான் ஆக வேண்டும். நான் இன்னைக்கு ஒரு நிரந்தர பணியில இருக்கேம்மா, அந்த இடத்துக்குள்ள நான் போகும்போது சார் வராரு, அதிகாரி வராரு பாரு அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு கெத்தா இருக்குன்னு தெரியுமா? எல்லாவற்றையும் விட இந்த வாழ்க்கை சமநிலையை நேர்கோட்டில் கொண்டு செல்வது நிரந்தர வேலை மட்டும்தான். அதனாலதான் படித்த இளைஞர்கள் இன்னைக்கு நிரந்தர வேலையை தேடி போய்கிட்டு இருக்காங்க. சுருக்கமா சொல்லணும்னா ஒரு குடும்பத்துல நிதி பிரச்சனை வராது, தெளிவான ஓட்டம் இருக்கும். ஒரு பள்ளியில நிரந்தரம் சொல்றீங்களே, 60 வயசுக்கு மேல இந்த பணிய நிரந்தரம் சொல்றீங்களே, 60 வயசுக்கு மேல இந்த பணியே உங்களுக்கு நிரந்தரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்கும் பதில் சொல்லிடுறேன். ஒரு பள்ளியில ஒரு கருத்தரங்கு கூட்டம் நடக்குது. அதுல எல்லாம் முடிந்த பின்னாடி கேள்வி எழுப்பலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போது ஒரு சிறுமி எந்திரிச்சு இந்த உலகத்துல எது நிரந்தரம்னு கேள்வி கேட்கிறான். அங்க இருக்க அறிவியலாளர்களும் ஆசிரியர்களும் இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. அப்ப ஒரு ஆசிரியர் சொல்றாரு, காதல் இந்த உலகத்துல நிரந்தரமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இன்னொருத்தர் சொல்றாரு, அன்புதான் நிரந்தரமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாமே ஒரு முறிவு உண்டு, அதனால இதுவும் நிரந்தரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா எல்லாம் சிந்திச்சு, பாப்பா இந்த உலகத்துல நிரந்தரமானதுன்னு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அதுக்கு அந்த சிறுமி மீண்டும் ஒரு கேள்வியை வைக்கிறா. இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரமானது இல்லை அப்படின்னா நிரந்தரமானது என்ற சொல்லாடல் எதிலிருந்து உருவானது, எதற்காக உருவானது அப்படின்னு கேட்கிறா. இந்த கேள்விக்கு எந்த பதிலுமே கிடைக்கல. இந்த பரந்துபட்ட உலகில மனித வாழ்க்கை நிரந்தரமானதா என்றால் இல்லை. ஆனா மனிதனால் உருவாக்கப்பட்ட செயல்களோ பொருட்களோ காலத்தால் அழியாமல் நிரந்தரமானதாக உள்ளது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. இன்று ஒருவர் மரநிழலில் ஓய்வெடுக்கிறார் என்றால் யாரோ ஒருவர் முன்னொரு காலத்தில் ஒரு செடியினை நட்டிருக்கிறார் என்று கவியோகி குறிப்பிடுகிறார். இன்றைய சூழலில் நிரந்தர வேலை என்னும் செடியை நட்டால் அது ஒரு மரமாக மாறி உங்கள் தலைமுறைக்கு அது ஒரு பயன் தரு நிழலை தரும். இந்தியாவுல மொத்தம் 367 மில்லியன் இளைஞர்கள் இருக்கின்றனர். இதில் 2 கோடி இளைஞர்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றனர். அதுல 90% பேர்
நிரந்தர வேலையை நோக்கி தான் நகர்ந்துட்டு இருக்காங்க. இதை நான் சொல்லல, ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது. வெளிநாட்டுக்கு போய் கை நிறைய சம்பாதிக்க போறேன், அதுவும் மாசமானா சம்பளம் தானேன்னு சொல்லுவாங்க, அதிகமான வருவாயை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. வேணாம், அந்த வெளிநாட்டு வாழ்க்கையே வேணாம். குடும்பத்தை பிரிஞ்சு நிம்மதியை இழந்து அப்பேற்பட்ட வாழ்க்கையே தேவையில்லை. அரை வயிறு கஞ்சி குடிச்சாலும் அம்மா கையால குடுக்குற மாதிரி வருமா? வயிற்று கஞ்சி குடிச்சாலும் கட்டின பொண்டாட்டி கொடுக்குற மாதிரி வருமா? அதுல இருக்க இன்பமே வேற. 1000 துன்ப குடும்பத்திலையும் இருக்கு, ஆனா வாழ்க்கைய வாழ்றாயா அப்படின்னு 4 பேர் சொல்லுவான். அந்த நிரந்தர வேலையில தான் இளைஞர்களோட பெருங்கனவு நிறைவேறுது. இது ஒரு சிறிய பாடல் ஒன்று பாடிறேமா. வெளிநாட்டு வேலை அலைந்தோடும் உறவே, தொழிலுக்கு தேவை பணம் என்னும் கனவே. வெளிநாட்டு வேலை அலைந்தோடும் உறவே, தொழிலுக்கு தேவை பணம் என்னும் கனவே. காலம் அது ஓடும் கரைந்தோட கூடும், ஆனாலும் நிலை என்றும் மாறாதது. செறிவான வேலை அதை கொண்டு வாழ்க்கை அமைந்தாலே பேரின்பமே. நம் வாட்டில் இருக்க வாழ்வென்றும் சிறக்க, நிம்மதி நிரந்தர வேலையிலே. எந்த ஒரு வேலை எடுத்தோடி பாரு, சந்தோஷ சாம்ராஜ்யமே என்று இளைஞர்களின் கனவை நிறைவேற்றுவது நிரந்தர வேலையில் மட்டும்தான், நிரந்தர வேலையில் மட்டும்தான் என்று நடுவர் அவர்கள் நல்ல தீர்ப்பினை வழங்குவார் என்று என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி அம்மா. நன்றி விஷ்ணு, தங்களுடைய கருத்தை அருமையாக எடுத்துரைத்தீர்கள். அடுத்ததாக தொழில் தொடங்குதலே இளைஞர்களின் கனவை நினைவாக்கும் என்ற தலைப்பில் தன்னுடைய கருத்துக்களை உங்கள் விஷ்ணுவிற்கு எதிர்த்து உரையாற்ற வருகிறார்கள் சாரதாலட்சுமி, செல்வி சாரதாலட்சுமி. செல்வி சாரதாலட்சுமி, நீங்கள் உங்கள் கருத்துக்களை எடுத்துரைக்கலாம். சாரதாலட்சுமி, அப்பா மினித்ரா, சாரதாலட்சுமி இருக்காங்களாப்பா? அடுத்தது திரு செல்வபாண்டி, சங்கரபாண்டி. சங்கரபாண்டி, நீங்கள் உங்கள் கருத்துக்களை எடுத்துரைக்கலாம். தமிழ் அன்னையை வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன். வாகை தமிழ்ச்சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் மற்றும் நடுவர் அவர்களுக்கும் பங்கேற்பாளர்கள் அவர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்போ இளைஞர்களின் கனவை நிறைவேற்றுவது தொழில் தொடங்குவதே. இதுதான் என்னுடைய தலைப்பாக எடுத்திருக்கின்றேன். இன்றைய காலகட்டத்தில் மற்றும் இன்றைய சூழ்நிலையில் இளைஞர்களினுடைய உந்து சக்தியாக இருப்பது, இளைஞருடைய கனவாக இருப்பது, அவற்றை நிறைவேற்றுவது, மிகவும் உந்து சக்தியாக இருப்பது தொழில் தொடங்குவதிலே. ஏனென்றால் ஒரு இளைஞர் இருக்கின்றான் என்றால் அந்த இளைஞனுடைய அந்த அறிவுபூர்வமான விஷயத்தையும் அந்த அறிவுபூர்வமான செயலையும் அவனுடைய படிப்பையும் அதை எப்படி நாம் செயலாற்ற வேண்டும் என்பதற்கு எந்தவித தடையும் இல்லாமல் இந்த தொழில் தொடங்குவதே, அவர்கள் அதை செய்தால் நிச்சயமாக ஒரு வெற்றி பாதையை நோக்கி செல்வார்கள், அவர்களுடைய கனவும் நிறைவேறும். நடுவர் அவர்களே, எனக்கு ஒரு கனவு உண்டு. நான் படித்து ஒரு மேற்படிப்பு படித்து எனக்கு பெரிய ஒரு பங்களா வீடு வேண்டும்,
என்னுடைய மகனை நான் பெரிய அமெரிக்கா போன்ற பகுதியில் நான் படிக்க வைக்க வேண்டும். அதே போன்று நான் என்னுடைய கனவுகள் மிக பெரியவனாக இருக்கிறது. நான் சாதாரண ஒரு நிரந்தர வேலை வாய்ப்புக்கு சென்றால் என்னுடைய திறமை அதிலே உடங்கிவிடும். என்னுடைய திறமைகளை இந்த நாட்டிற்கு நான் எடுத்து செல்ல முடியாது. என்னுடைய 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 ஒரு உந்து சக்தி என்னடா, என்னுடைய திறமையை நான் நாட்டிற்கு, நாட்டு மக்களுக்கு நான் தெரிவிக்க வேண்டும். அதனை இந்த நிரந்தர வேலை நமக்கு கொடுக்காது. விஷ்ணு அவர்கள் கூறினார்கள், வாழ்க்கை கெத்தாக இருக்கும் என்று கூறினார்கள், மணி அடித்தால் காசு கிடைக்கும் என்று கூறினார்கள், நிதி பிரச்சனையே இல்லைன்னு சொல்றாங்க. நடுவர் அவர்களே, இன்று ஆசிரியர்கள் அனைவரும் நிரந்தர பணியில் இருக்கிறார்கள். அனைவருக்கும் அரசாங்கம் நிதி பற்றாக்குறையின் காரணமாக நிதி வழங்க முடியவில்லை. அவர்கள் ஏன் அப்படி இருக்கிறார்கள்? இப்படி எல்லாம் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அதே மாதிரிதான் விவேகானந்தர் ஒண்ணு சொல்லியிருக்காரு, வேலை அடுத்தவனுக்கு நீ அடிமனையாக வேலை பார்க்காதே, அடுத்தவனுக்கு நீ வேலை கொடுத்து மற்றவனை நீ மேல்நிலைப்படுத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரிதான் நடுவர் அவர்களே, நம்ம ரொம்ப பணக்காரங்களா ஆகணுங்கிறது இல்ல, மக்களுக்கு நம்மளுடைய செய்திகளை நாம் தெரிவிக்க வேண்டும். அதை எப்படி தெரிவிக்க முடியும் அப்படின்னா இதால மட்டும்தான் முடியும். இப்ப நடுவர் அவர்களே, நான் இப்ப அம்பானி இருக்காங்க நம்மளுடைய நாட்டுல, இந்தியாலயே மிகப்பெரிய பணக்காரர்களா இருக்கிறது அம்பானி அவர்கள். அவர்கள் தானாகவே தான் தொழிலை உந்து சக்தியாக செய்திருக்கிறார்கள். அவர்களின் நாட்டில் சாதிக்கவில்லையா? மற்றவர்கள் பேசும் விதமாக அவர்கள் உந்து சக்தியாக இருக்கவில்லையா? அது போன்றுதான் நம்முடைய தொழிலுடைய முன்னேற்றத்தின் காரணமாக நம்முடைய நாட்டிற்கு நாம் இறக்குமதியும் ஏற்றுமதியும் செய்ய வேண்டும். நம்முடைய பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும். அதே மாதிரிதான் நம்முடைய பல நாடுகள்ல இந்த நிரந்தர வேலை வாய்ப்பை இல்லைங்க. அமெரிக்கா போன்ற பகுதிகளில் நிரந்தர வேலை வாய்ப்பை இல்ல. நம்மளே நம்ம தொழில் முனைவு செய்ய வேண்டும். உன்னுடைய திறமையை நாட்டிற்கு வெளிப்படுத்து. அப்ப அந்த வெளிப்படுத்தினுடைய காரணமாகத்தான் அந்த நாடு வல்லரசு நாடாக இருக்கின்றது என்றது என்னுடைய கருத்து. நடுவர் அவர்களே, இன்றைய சூழ்நிலையில் நாம் என்னதான் படித்தோம் என்றாலும் கூட, நம்ம PhD டாக்டர் படித்தாலும் கூட TNPSC குரூப் 4க்கும் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். 10ஆம் வகுப்பு ஒரு தேர்ச்சி ஆனவர்களுக்கு அது போட்டியிடுகிறார்கள். அப்ப அந்த 10ஆம் வகுப்பு வரைக்கும் படித்த கிராமப்புற மக்களுக்கு அவர்கள் என்ன பதில் கூறுவார்கள்? PhD படித்து இங்க வேலை வாய்ப்பு, நிரந்தர வேலை வாய்ப்பு வேணும் என்று கூறுகிறார்கள். அதே போன்று அப்ப படித்த இளைஞர்கள் என்ன செய்வார்கள்? அதேதான் தொழில் முனைவு செய்தால் அதே மாதிரிதான் இன்றைய சூழ்நிலைக்கு இன்னைக்கு நம்ம கூகுள் மீட் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், கூகுள் குரோம், இன்ஸ்டாகிராம் என்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அனைத்து புலனங்களிலும் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த புலனத்தினுடைய வழியாக அது தொழில் முனைவு செய்கிறது தான். அது தனியார் தான். அது ஒண்ணு அரசு இல்ல, நிரந்தர வேலை வாய்ப்பு இல்ல. அது ஒரு மனிதனுடைய ஒரு உந்து சக்தியினுடைய திறமையின் வெளிப்பாடாக அது அமைகிறது. அதை நாம் உற்று நோக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு மிகுதியான ஒரு கனவுகளை நிறைவேற்றுவது. ஏன்னா இளைஞர்களுக்கு ஒரு கனவு இருக்கும். அந்த கனவை இப்ப நானே ஒரு வேலைக்கு, நிரந்தர வேலை வாய்ப்புக்கு சென்றாலும் கூட என்னுடைய திறமையை அங்க வெளிக்காட்ட முடியாது. அங்கு இருக்கவர்கள் என்னை அடித்து கீழே இறக்குவார்கள். ஆனால் நிரந்தர வேலை வாய்ப்பு அப்படி இல்ல. அவர்கள் நினைத்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்து அதனை மிக துல்லியமாக செய்து விடுவார்கள். நடுவர் அவர்களே, நம்மளுடைய மணி அடித்தால் காசு என்று கூறினார்கள். ஏன் மணி அடித்தால் ஒரு மாசத்திற்கு ஒரு முறைதான் உங்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பில் காசு கிடைக்கும். ஆனால் தினம்தோறும் 20 மணி கணக்கில் ஒரு மணி நேரத்திற்கு ஏற்றவாறு நம்மளுடைய தொழில் தொடங்கினால் நம்ம பணத்தை சம்பாதிக்கலாம். பணத்தை சம்பாதிப்பது மட்டும் நம்முடைய லட்சியம் அல்ல, நம்மளுடைய கனவை நிலைநாட்ட வேண்டும். நடுவர் அவர்களே, இந்த இந்திய சமுதாயத்தில் மிகுதியான இந்த இந்திய சமூகம் வல்லரசு நாடாக ஆகவில்லை என்று சொன்னால் அவன் நிரந்தர வேலை வாய்ப்பு என்றுதான் நான் கூறுவேன், என்னுடைய கருத்து. ஏனென்றால் தன்னுடைய திறமையை அவர்கள் நாட்டிற்கு பறைசாற்றுக மாட்டார்கள். இப்ப குறிப்பாக நம்ம சொல்லலாமே, இப்ப நம்ம தானாகவே தொழில் முணங்குறவங்க நம்ம பார்த்திருக்கோம். அவங்களுடைய பேரை தான் நம்ம இன்ன வரைக்கும் நாட்டுல நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அம்பானி அவர்கள்,
கூகுள் நிறுவனர் அவர்கள், குரோம் நிறுவனர் அவர்கள் என்று நம்முடைய தொழில் முனைவர்கள் தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் இந்த காலகட்டத்திலையும் கூட. அப்ப இவற்றினுடைய அடிப்படையில் நம்ம தொழில் முனைவு செய்தால் நம்மளுடைய நாடும் மிகுதியான ஒரு வெற்றி வாகையை சூடி செல்லும். அதே போன்றுதான் கூறுவேன் நடுவர் அவர்களே, இன்றைய சூழலிலும் கூட மிகுதியான மாணவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள். நிரந்தர வாய்ப்பு வேண்டும் வேண்டும் வேண்டும். விஷ்ணு அவர்கள் கூறினார்கள் நிரந்தர வேலைவாய்ப்பு தான் அனைத்தும் என்று கூறினார்கள். அவர்கள் மாணவர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது. நடுவர் அவர்களே, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அண்ணன் இருக்கிறார்கள். வயது 45, 50 வயது ஆகிறது. எனக்கு நிரந்தர வாய்ப்பு தான், வேலை வாய்ப்பு தான் வேண்டும் 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 என்று தன்னுடைய வாயில் காலத்தை நீட்டுகிறார்கள். தானாகவே தொழில் முனைவு செய்யலாம் அல்லவா? அவற்றை ஏன் அவர்கள் முன்னேற்று செல்லவில்லை? அவருடைய கனவை அவர்கள் அளிக்கிறது இந்த நிரந்தர வேலை வாய்ப்பு. கனவை உந்து சக்தியை கூட்டுகிறது இந்த தொழில் முனைவு. நடுவர் அவர்களே, நான் ஒரு தொழில் முனைவாக நான் இருந்து ஒரு தொழிலை நான் மேற்கொண்டு இருந்தாலும் கூட என்னுடைய வருங்கால சங்கதிகளுக்கு அதற்கு நான் ஊட்டி சேர்த்து ஒரு நல்ல பாதையில் நான் சென்று வைக்க முடியும். அதே மாதிரிதான் அவங்க எல்லா பேத்துக்கும் தெரியும் நடுவர் அவர்களே, நம்முடைய சச்சின் அவர்கள் நிரந்தர வேலை வாய்ப்பு வேண்டும் என்று RRB அரசு வேலை, சர்க்கார் வேலை கிடைத்தது, நிரந்தர வேலை, TTR அப்படிங்கிற செக்கிங் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லி இரும்பு பாதையில கிடைச்சிச்சு. அவரு அத ஒரே வாரத்துல எனக்கு இது வேணாம், என்னுடைய திறமையை இது கீழ் நோக்கி செல்கிறது, இந்த நிரந்தர வேலை வாய்ப்பு என்னுடைய தனித்துவத்தையும் திறமையும் என்னால் வெளிக்காட்ட கொள்ள செல்ல முடியவில்லை என்று அவர்கள் அந்த வேலை வாய்ப்பை நீக்கி என்னுடைய சுய முயற்சியில் நான் தொழில் தொடங்குவேன் என்று கூறினார்கள். அவற்றை பின்பற்றி நாமும் தொழில் முடங்கு செய்து நம்முடைய இளைஞர்களுடைய கனவை வாகை வெற்றியை நோக்கி செல்ல வைப்போம் என்று கூறி அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நடுவர் அவர்கள் கூறலாம் தங்களுடைய கருத்துக்களை. இளைஞர்களின் கனவை இருக்கீங்களா? ஹலோ, சொல்லுங்கம்மா. தொழில் தொடங்குவதில் இளைஞர்களின் கனவை நிறைவேற்றுவதற்கான வழி என்ற தலைப்பில் செல்வன் சங்கர பாண்டித் தன்னுடைய கருத்தை ஆணித்தரமாக எடுத்துரைத்துள்ளார். அடுத்ததாக அவருக்கு பதில் கூற வருகிறார் திருமதி மகாலட்சுமி அவர்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது என்னுடைய 2வது விவாத மேடை. ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு எனக்கு அளித்ததற்கு. வாகை தமிழ்ச்சங்கத்துக்கும் இந்த விவாதத்தை சிறப்பாக எடுத்துட்டு போக வந்த நடுவர் அவர்களுக்கும் பங்கேற்பாளர் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கம். எனக்கு முன்னாடி பேசினவரு நிறைய விஷயம் சொன்னாரு. பார்க்கலாம் எந்த அளவுக்கு அது உண்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ இங்க பேச வந்தது இளைஞர்களின் கனவை நிறைவேற்றுவது நிரந்தர வேலை வாய்ப்புகளே அப்படின்ற தலைப்புலதான் பேச வந்திருக்கேன். இது நான் பேச வந்திருக்கேன் அப்படின்றதுனால நாங்க வியாபாரம் செய்யறதுக்கோ இல்ல சுய தொழில் செய்யறதுக்கு எதிர்க்கிறவங்க கிடையாது. தம்பி விஷ்ணு சொன்ன மாதிரியே நாங்க எதிர்க்கிறவங்க இல்ல. ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க என்ன சொல்றது, நம்ம நாடு வல்லரசு ஆகாமல் இருக்கிறதுக்கு
நிரந்தர வேலை வாய்ப்பு இல்லாததுதான் காரணம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க சங்கரபாண்டி அவர்கள். ஆனா அப்படி இல்லை. ஏன்னா வந்துட்டு ஒரு நம்மளுடைய கனவு, ஒரு கனவுக்கும் நம்ம சாதனைக்கும் இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம் வந்துட்டு நம்மளுடைய உழைப்பு மட்டும்தான். உழைச்சோம் அப்படின்னா நீங்க உங்களோட கனவை வந்துட்டு நிரந்தர வேலை வாய்ப்புலயும் உங்களால அடைய முடியும். அந்த உழைப்பை கொடுக்கறது வந்துட்டு வேலைதான். ஏன்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு ஆங்கில கூற்று ஒன்று இருக்கு. ஆல் அவர் ட்ரீம்ஸ் கேன் கம் ட்ரூ இஃப் வி ஹாவ் த கரேஜ் டு பர்சியூ தெம். அதாவது நம் கனவுகள் அனைத்தும் நனவாகும் அல்லது நிஜமாகும் எப்போ அப்படின்னா அவற்றை பின்பற்றக்கூடிய தைரியம் ஒருவருக்கு இருந்தால் மட்டுமே. அந்த தைரியத்தையும் அதற்கான அனுபவத்தையும் வளர்க்கும் தளமாக தான் நம்முடைய வேலை அமைகிறது என்று நான் நம்புறேன். இன்னொன்னு வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ சுயதொழில் தொடங்கும் போது அதுல நீங்க சொல்லலாம், இப்ப சச்சின் எடுத்துக்கிட்டீங்க, அப்புறம் நிறைய பேரை நீங்க சொன்னீங்க எக்ஸாம்பிளா. எல்லாருமே சச்சின் ஆகல. ஒரே ஒரு சச்சின் தான் இருக்காங்க. ஏன் வந்துட்டு எல்லாராலையும் சச்சின் ஆக முடியல? அவங்களா வந்துட்டு உழைப்ப போடலையா? அவங்களுக்குலாம் அந்த கனவு இல்லையா? அப்படி இல்லைல்ல. அதே மாதிரி வந்துட்டு உழைக்கிறவங்க எத்தனை பேர் வந்துட்டு நல்ல பேச்சாளரா இருக்காங்க, நல்ல ஆய்வாளரா இருக்காங்க, நல்ல பேராசிரியரா இருக்காங்க. அவங்க கனவுல தான் இருக்காங்க. கனவை அடைஞ்சு மன திருப்தியோட தான் அந்த வேலையை வந்துட்டு பாக்குறாங்க. அதனால அது அது வந்துட்டு கனவை அழிக்குதுன்றது மாதிரிலாம் எங்கோ பேசினாங்க. கனவு அழிக்கிறதெல்லாம் கிடையாதுங்க. வியாபாரம் அப்படின்றது, சுய தொழில் செய்யறது வந்து நம்ம கனவை வந்துட்டு சோதிச்சு பார்க்கும். நீங்க வந்துட்டு இப்போ ஒருத்தரை மட்டும் எடுத்துக்கிறீங்க. எத்தனை பேர் வந்துட்டு ஒரு தோல்வியை கண்டு திரும்ப வெளில வந்தவங்க எல்லாம் இருக்காங்க. நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். ஒரு தொழில் தொடங்குவாங்க. அவங்க முதல் தடவை வந்துட்டு அதுல வந்து தோல்வி விட்டாங்க அப்படின்னா விரக்தி ஆயிட்டு வெளில வந்துருவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு நிரந்தர வருமானம் வேணும். அந்த நிரந்தர வருமானம் அப்படின்றது சுய தொழில வந்துட்டு இருக்காது. இன்னொரு விஷயம் வந்துட்டு நம்மளுடைய திறமைய வந்துட்டு வளர்க்கிறது. நம்ம சுய தொழில் செய்யும் போது நீங்க சொன்னீங்க பல பேருக்கு நம்ம வேலை கொடுக்குறவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வேலை கொடுக்குறவங்களா இருக்கணும் அப்படின்னா அவங்க எப்படி வந்துட்டு வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும். அப்போ அவங்க வந்துட்டு அவங்களுடைய திறன்களையோ திறமைகளையோ வளர்ச்சி அடைஞ்சுக்கிறாங்க, இல்ல வளர செய்கிறாங்க அப்படின்னா எது வந்துட்டு அடித்தளமா இருக்கும் அப்படின்னா அவங்களுடைய வேலைகள் தான். அவங்க பாக்குற வேலை தான் அவங்க செய்யற திறமைய வந்துட்டு வளர செய்கிறது. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்துட்டு அவங்களுக்கு தேவையான சுய தொழிலை வந்துட்டு தொடங்குறாங்க. திறமை இல்லாம எந்த ஒரு தொழிலையும் தொடங்க முடியாது, யாருக்கும் வேலையும் வந்துட்டு கொடுக்க முடியாது. இது ரொம்ப முக்கியம் ஒரு நிரந்தர வேலை வாய்ப்புல இருக்கிறது. இன்னொன்னு பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு வலையமைப்புன்னு சொல்லுவாங்க, அதாவது நெட்வொர்க்கிங். வலையமைப்பு அப்படின்றது நீங்க வேலையில இருக்கும்போது பல்தரப்பட்ட மக்களை நீங்க உங்களால சந்திக்க முடியும். அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா ஒரு ஒரு வேலையில இருக்கீங்க அப்படின்னா அந்த வேலையை பத்தின முழு விவரமும் உங்களுக்கு தெரியும். அது சம்மந்தப்பட்ட நிறைய பேரை உங்களால பார்க்க முடியும், உங்களால கனெக்ட் செஞ்சுக்க முடியும். இதுக்கு அடுத்ததுதான் வந்துட்டு உங்களுக்கு சுய தொழில இந்த நெட்வொர்க்கிங் வந்துட்டு யூஸ் ஆகும். நீங்க வந்துட்டு சுய தொழில் பண்றவங்களே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க யாரை நம்புறாங்க? எத்தனை வந்துட்டு நிரந்தர வேலையில இருக்கிறவங்கள நம்பிதான் வந்துட்டு அவங்க சுய தொழிலே ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தனியா வந்துட்டு எந்த விஷயமே செய்யல. நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நீங்க சொன்னீங்க கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சது விட்டுட்டாங்க அப்படின்றது. ஆனா ஒரு சுய தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஃபண்டிங் இல்லாம ஆரம்பிக்க முடியாது. அந்த ஃபண்டிங் கொடுக்கறது யாரு? இல்ல அதுக்கான விண்ணப்பங்களை வந்துட்டு சேகரிக்கிறதா இருக்கட்டும், விண்ணப்பங்களை வந்துட்டு அதை ஸ்க்ரூட்னைஸ் பண்றதை எல்லாருமே யார் பண்றாங்க அப்படின்னா ஒரு வேலையில இருக்கிறவங்க தான் பண்றாங்க. ஸோ நிரந்தர வேலையில இருக்கிறவங்களோட ஆதரவு கண்டிப்பா வேணும். யாருக்குன்னா சுயதொழில் இருக்கிறவங்க. இன்னொன்னு நீங்க இதுல மன அழுத்தம் இருக்கு, மன உளைச்சல் இருக்குன்னுலாம் நீங்க சொன்னீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நிரந்தர வேலையில வந்துட்டு மன உளைச்சல் எப்போ வரும் அப்படின்னா அந்த வேலையை வந்துட்டு அவங்களுக்கு பிடிக்காத வேலையா இருந்தா மட்டும்தான் அந்த ஒரு மன உளைச்சல் வந்துட்டு வரும். ஆனா முக்காவாசி பேர் எனக்கு தெரிஞ்சு ஒரு 75% சதவீதம் பேர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச வேலைக்கு தான் போறாங்க. அதனால வந்துட்டு அவங்களால அந்த வேலையை வந்துட்டு அவங்களால என்ன சொல்ற கையாள முடியும்.
இப்போ வந்துட்டு 9ல இருந்து 4 மணி வரைக்கும் வேலை அப்படின்னா 4 மணிக்கு மேல அவங்களால அவங்க குடும்பத்தை பார்த்துக்க முடியும். ஆனா இதே நிலைமை வந்துட்டு சுயதொழில் உள்ளவங்களுக்கு இருக்குமான்னு கேட்டா இல்ல. அப்போ வந்துட்டு என்னன்னா ஒரு இவங்க விஷ்ணு சொன்ன மாதிரிதான் வேலை வாழ்க்கை சமநிலைன்றது நமக்கு வந்துட்டு இருக்கும். ஆனா இதே வந்துட்டு சுயதொழில் செய்யற இடத்துல இருக்காது. இன்னொன்னு வந்துட்டு சுயதொழில் செய்யறவங்களுக்கு எப்படி இருக்கும்னா அந்த ஒரு இப்போ நீங்க தொழில் செஞ்சுட்டே இருக்கீங்க, தோல்வி அடையறீங்க, தோல்வி அடைறீங்க, தோல்வி அடைறீங்க. எத்தனை வருஷம் நீங்க தோல்வி அடைவீங்க? இப்ப வருமானம் இல்லாம நீங்க என்ன செய்வீங்க? அதுதான் மன உளைச்சல் அதிகமாக்குமே தவிர, அதுதான் மன அழுத்தத்தை உண்டாக்கும். நிறைய பேர் இந்த மாதிரி செஞ்சு மன அழுத்தம் தாங்க முடியாம அவங்களோட உயிரை எடுத்தது கதை எல்லாமே நிறைய இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நீங்களுமே நிறைய கேட்டிருப்பீங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ இது எல்லாத்துக்கும் காரணம் வந்துட்டு ஒரு விஷயம் தோல்வியை வந்துட்டு அவங்களால ஏத்துக்க முடியாத ஒரு மனநிலைமை தான். இதே நீங்க வந்துட்டு ஒரு வேலையில இருந்து பாருங்க, உங்களுக்கு தோல்வினா என்னன்னு தெரியும், தோல்வியை எப்படி கையாளுறதுன்னு தெரியும். ஒருத்தரும் ஒரு விதமா இருப்பாங்க. ஒவ்வொருத்தரோட கருத்துக்களையும் எப்படி நம்ம வந்து எடுத்துக்கணும், எப்படி நம்ம அவங்கள வந்துட்டு சமாளிச்சு நம்ம முன்னேறணும், மத்தவங்களையும் முன்னேற்றுற பாதையை வந்துட்டு கொண்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு நீங்க நிறைய கத்துக்கலாம். ஒரு என்ன சொல்றது, ஒரு கத்துக்கிற மேடை தான் எப்பவுமே ஒரு வேலை வாய்ப்பு வந்துட்டு அமையும். இன்னொன்னு பார்த்தோம்னா உங்களோட நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் அந்த நம்மளுடைய கனவுகளுக்கும் அடித்தளமா அமையறதும் என்ன இந்த நிரந்தர வேலை வாய்ப்புன்றதும் ஒண்ணுதான். இன்னொன்னு வந்துட்டு நீங்க சுயதொழில் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு என்ன திட்டம்னே தெரியாது. அதாவது இப்போ ஒரு வருஷம் நீங்க என்ன பண்ணுவீங்க, 2வது வருஷம் நீங்க எங்க இருப்பீங்க, 3வது வருஷம் நீங்க என்ன இருப்பீங்க, எவ்வளவு வருவாய் வரும், 4வது வருஷம், 5வது வருஷம், 10வது வருஷம், இன்னையில இருந்து 10வது வருஷம் எப்படி நம்ம இருப்போம், எவ்வளவு வருவாய் வருஷத்துக்கு வரும், மாசத்துக்கு எவ்வளவு வரும், எத்தனை பேர் நம்மளால எடுக்க முடியும், அந்த ஒரு திட்டமிட்ட பாதை அப்படின்றது வந்துட்டு என்ன பொறுத்த நிரந்தர வேலை வாய்ப்புல தான் அதிகமா இருக்கு. நீங்க சுயதொழில் பாக்குறத விட. இப்போ இன்னொரு கூற்றுன்னு நான் சொல்லிக்க விரும்புறேன். இதுவும் ஆங்கிலத்துல இருந்து எடுத்ததுதான். வித் ஹார்ட் ஒர்க் அண்ட் ஃபோக்கஸ் ட்ரீம்ஸ் டூ கம் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு ஜேக் மேத்யூஸ் அப்படின்றவரு சொல்லியிருக்காரு. அதாவது வேலைகள் மீன் வேலை என்ன பண்ணோம் அப்படின்னா கவனமும் உழைப்பும் இருந்தது அப்படின்னா உங்களுடைய கனவு வந்துட்டு நிஜமாகும், நனவாகும். நம்மளுடைய நிரந்தர வேலை வாய்ப்பு அதுக்கான தளமா இருக்கு. அதாவது தினசரி வேலை செய்யறதுல நம்ம ஈடுபடுத்துற கவனமும் சரி, நம்மள வந்துட்டு என்னன்னா ஒழுக்கமான மனிதரா மாத்துது, தனி மனித ஒழுக்கத்தை கொடுக்குது. ஏன்னா நம்ம வந்துட்டு இப்போ இந்த டைமுக்கு நாம போகணும், இந்த டைமுக்கு இதை நம்ம முடிக்கணும், அது எல்லாமே நமக்கு வந்துட்டு கத்து கொடுக்குது. ஸோ இதெல்லாம் நம்மளால உருவாக்கி கொடுக்குற ஒரு தளம் என்ன பார்த்தீங்கன்னா நிரந்தர வேலை வாய்ப்பு தான். இதனால நம்மளால என்ன பண்ண முடியும், நம்மளால கனவு வந்துட்டு நம்மளால உழைப்பையும் சேர்த்து போட்டோம் அப்படின்னா நம்மளால வந்துட்டு அதை நிஜமாக்கிக்க முடியும். இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா நமக்கு இருக்கிற இந்த இதுல வந்துட்டு நமக்கு இருக்கிற அபாயம் வந்துட்டு ரொம்ப குறைவு. ஏன்னா அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் சுய தொழில ஆரம்பிக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல வியாபாரம் பண்றவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்துட்டு இந்த ரிஸ்க்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, வந்துட்டு ரொம்ப ரொம்ப அதிகம். அது 100ல ஒருத்தவங்களுக்கு தான் அந்த ரிஸ்க் இல்லாம அவங்க வந்துட்டு ஜெயிச்சவங்களா இருப்பாங்க. நீங்க வியாபாரம் பண்ணவங்க நிறைய பேர்ட்ட கேட்கலாம். இன்னொன்னு அவங்களுக்கு வந்துட்டு நிரந்தர வேலையில இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணாம அவங்களால முன்னுக்கு வந்துருக்க முடியாது. இப்போ வந்துட்டு அண்ணா வேலையில இருக்காங்க, நான் தொழில் தொடங்குறேன், இல்ல அக்கா வேலையில இருக்காங்க, நான் தொழில் தொடங்குறேன், என் அப்பா வேலையில இருக்காங்கன்னா நான் தொழில் பார்த்துக்கிறேன், எனக்கு அதனால வருமானம் இல்லைனாலும் அவங்க குடும்பத்தை பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு வருத்தம் இல்லாம அவங்க தொழில் தொடங்கத்துல ஈடுபடுறாங்க அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்துட்டு நிரந்தர வேலையில இருக்கிற யாரோ ஒரு நபர் குடும்பத்துல கண்டிப்பா இருப்பாங்க. அவங்களுடைய நம்ம என்ன சொல்றது, அவங்களோட சப்போர்ட் இல்லாம யாராலையுமே வந்துட்டு பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்சு. இதெல்லாமே தாண்டி நமக்கு வந்துட்டு நிலைத்தன்மைன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய நிலை வந்துட்டு கன்சிஸ்டண்டா இருக்கணும். இப்போ இன்னைக்கு நம்ம ஒண்ணு யோசிக்கிறோம், நாளைக்கு ஒண்ணு யோசிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு நிரந்தர வேலை வாய்ப்புல இருக்காது. இப்போ நம்ம ஒரு விஷயத்த யோசிக்கிறோம்னா இது வந்துட்டு யாருக்கெல்லாம் எப்படிலாம் எஃபெக்ட் ஆகும், யாரெல்லாம் இதுல இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவாங்க, இது எல்லாமே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் இந்த நிரந்தர வேலை வாய்ப்புல இருக்கிறவங்களுக்கு. இது நீங்க சுயதொழில் எடுக்கும் போது நிறைய ரிஸ்க் அதிகம். நான் சொன்ன மாதிரிதான் யார்கிட்ட அதை கொண்டு போய் சேர்க்கணும், எப்படி வந்துட்டு யார்கிட்ட போய் பேசணும், அது எல்லாமே வந்துட்டு அபாயம் கலந்த ஒரு விஷயம்தான் நிரந்தர வேலை வாய்ப்புல பார்க்கும்போது. அப்போ இதனால சொல்லணும் அப்படின்னா வியாபாரம் அப்படின்றது
கனவுகளை வந்துட்டு எப்படி இருக்கும்னா அது சோதிச்சுதான் பார்க்கும். ஆனா நிரந்தர வேலை வாய்ப்பு வந்துட்டு அந்த கனவை நம்ம வந்துட்டு என்ன சொல்றதுன்னா பாதுகாக்க செய்யுது. எப்படி அதை பாதுகாக்குது அப்படின்னா அது வந்துட்டு கனவை வந்துட்டு அடக்குறது கிடையாது. அதை பாதுகாத்து அதை வளர்த்து மென்மேலும் மெருக செய்து நம்மளுடைய கனவு வந்துட்டு ஒரு வான உயரத்துல வந்துட்டு பறக்க செய்யறதுக்கு வந்துட்டு உதவியாதான் இருக்கு என்னைக்குமே. அது மன உளைச்சலையும் கொடுக்கறது கிடையாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி மன உளைச்சல் எப்ப வரும்னா நமக்கு பிடிக்காத வேலையை எடுத்து செய்யும் போதுதான் வந்து நம்ம மன உளைச்சல்ன்றது வரும். மற்றபடி அது ஆஹ் மனம் சார்ந்த தன்மையை வந்துட்டு அதிகமாக்கதான் செய்யும். இதனால நான் வந்துட்டு சாதனைகளை வந்துட்டு கனவுகளை சாதனைகளை மாற்ற ஒரு தளமா இந்த வேலை வாய்ப்பு அமைகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி நடுவர்களுக்கும் எல்லாருக்கும் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி திருமதி மகாலட்சுமி. தங்களுடைய கருத்துக்களை அழகாக எடுத்துரைத்தீர்கள். தொழில் தொடங்குவதில் உள்ள சிக்கல்களை குறித்தும் தொழில் தொடங்குவதற்கு தேவையான மூலதனம் இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது, நான் ஏன் அந்த பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும், நான் நிரந்தர வேலை வாய்ப்பு எனக்கு கிடைத்தால் நான் என்னுடைய காலம் சிறப்பாக ஒரே நேர்கோட்டில் செல்லும் என்று ஆணித்தரமாக எடுத்துரைத்தீர்கள். நன்றி உங்களுடைய உரைக்கு. அடுத்ததாக, இல்லை நிரந்தர வேலை வாய்ப்பு என்னுடைய கனவை ஒரு கட்டத்திற்குள் அடைத்துவிடும், வட்டத்திற்குள் அடைத்துவிடும், எனவே என் கனவை நான் விரிவாக்க வேண்டும் எனில் நான் தொழில் முனைவோராக இருந்தால் மட்டுமே என்னால் முடியும் என்று உரைக்க வருகிறார்கள் செல்வி மோனிஷா. அம்மா கேட்கிறீர்களா? கேட்கிறது, நீங்கள் தொடங்கலாம் மோனிஷா. அறிவை தந்த மொழி ஆணவத்தை அணிபணியச் செய்து அன்பின் ஆயுதமாம் என் தாய்மொழியாகிய தமிழையும் என் தாய் தந்தையையும் வணங்கி பல்வேறு நிகழ்வுகளின் மூலம் வெற்றி வாகை சூடிக்கொண்டிருக்கும் நம் வாகை தமிழ்ச்சங்கத்தின் அத்துணை உறவுகளுக்கும் என் கனிவான வணக்கத்தை கூறி, நீதியின் நிழலில் நின்று நேர்மையின் வழியில் செல்லவிருக்கும் அழகான நடுவரை அன்பாக வணங்கி, என் அணி மற்றும் எதிரணி பேச்சாளர்களுக்கு தமிழ் அன்னையின் ஆசையை வணங்கி என் அணியின் இறுதி உரையை நான் துவங்குகிறேன். செய்யும் தொழிலே தெய்வம். செய்யும் தொழிலே தெய்வம். அத்தகைய தொழிலில் இளைஞர்களின் கனவை நிறைவேற்றுவது நிரந்தர வேலை வாய்ப்பு அல்லது தொழில் தொடங்குதலாம். இந்த தலைப்பில் இதில் நிரந்தர வேலை வாய்ப்பு என்பதே பெரும் கனவாக மட்டும்தான நடுவரை இருக்கு. இப்படி நிரந்தர வேலை வாய்ப்பு பெரும் கனவாக இருக்கும் பட்சத்தில் இவை இளைஞர்களின் கனவை நிறைவேற்ற போகிறதா? இதுவே நமக்கு பெரும் கேள்விக்குறிதானே. இத சீன நாட்டின் அலிபாபா குழுமத்தை சேர்ந்த ஜாக்மா அப்படிங்கிற ஒரு தொழிலதிபர் சொல்லியிருக்காரு, ஒரு 5 அறிவு ஜீவன் முன்னாடி வாழைப்பழத்தையும் ஒரு கட்டு பணத்தையும் வச்சா அது என்ன பண்ணும்? அது ஓடி வாழைப்பழத்தை தானே எடுக்கும். ஏன்னா அதுக்கு தெரியாது அந்த பணக்கட்டை வச்சு எத்தனை வாழைப்பழங்களை விலைக்கு வாங்கலாம் என்று. அப்படிதான் இப்படி எதிரணியிலும் சிலர் பேசிட்டு இருக்காங்க. உடனடியா கிடைக்கிற சம்பள பணத்தை பாக்குறோமே தவிர பின்னால இருக்க வாய்ப்புகளையும் அதன் வாய்ப்புகளால ஏற்படுற கனவுகளையும் நம்ம பார்க்காம விட்டுட்டோங்கிறதான நிதர்சனமான உண்மை. இதுல ஒரு ஆய்வாளர், ஒரு உளவியலாளர் ஒரு எலியை வச்சு ஒரு சோதனை பண்றாரு நடுவரே. அதுல முதல்ல ஒரு கடினமான கற்கள், அந்த கற்களுக்கு பின்னாடி அந்த எலிக்கான உணவை வைக்கிறாரு. ஒரு கூண்டுக்குள்ள இருக்க எலிக்கு கடினமான கற்களுக்கு பின்னாடி அதோட உணவை வைக்கிறாரு. எலி முதல்ல கஷ்டப்படுது, ஆனா அந்த கற்களை தாண்டி அந்த உணவை எடுத்துக்குது. மறுபடியும் அடுத்த நாள் அதே போல ஒரு கற்களுக்கு பின்னாடி உணவை வைக்கிறாரு. அதை சாப்பிட்டு முடிச்சு பின்னாடி இன்னும் 2 கற்கள், அதற்கும் மேலான கற்கள், கரடு முரடான கற்கள் வச்சு அதுக்கு பின்னாடி உணவு வைக்கிறாரு. அதையும் எப்படியோ கடந்து சாப்பிட்டு முடிச்சிருது. ஆனா அதற்கு மேல அந்த உளவியலாளர் என்ன பண்றாருன்னா, இன்னும் ரொம்ப கரடு முரடான ரொம்ப கடினமான கற்களை போட்டு அந்த எலி தன்னோட வாழ்நாள் முழுவதும் தங்குவதற்கான இருப்பிடத்தையும் உணவையும் அமைக்கிறாரு. ஆனா எலி அந்த பாதையை பார்த்து பயந்துட்டு அந்த பாதைக்கும் போகல, அதற்கு பின்னாடி இருக்க அதோட புதையிலையும் அது எடுத்துக்க போகல. இப்போ இதுல இருந்து நமக்கு என்னன்னா, ஒரு
கரடு முரடான கற்கள் வைத்த அந்த பாதையை பார்த்து பயந்து நம்ம எதிரணியில பேசினவங்க மாதிரி ஒரு தொழில் தொடங்குதல் என்கிறது வந்து ஒரு ரொம்ப கடினமான செயல் அப்படின்னு ஒரு முயற்சியை செய்ய விரும்பாம சென்று விட்டதாதான் எனக்கு இது தெரியுது. இத நம்ம திருவள்ளுவர் சொல்வார் பாருங்க, இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்புக்கு இடும்பை படாதவர். அதாவது கஷ்டம்னு நினைச்சு நம்ம எதையும் பண்ணாம விட்டுட்டோம்னா அதற்கு பின்னாடி இருக்க வெற்றி நமக்கு கிடைக்க போறது கிடையாது. கஷ்டத்தை தாண்டி நம்ம போராடணும்னா தான் அதுக்கு பின்னாடி நம்மளோட கனவோ இல்ல நம்ம வெற்றியோ நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத திருவள்ளுவர் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு இல்லைங்களா? இப்படி தொழில் துவங்குதல் ஆபத்துக்கள் நிறைந்தது என கிடைக்கிற வாய்ப்புகளை தட்டி கழிச்சா நம்ம கனவுகளை எப்படி கிடைக்கும்? நம்ம கனவுகள் எப்படி நமக்கு கிடைக்கும் சொல்லுங்க? இப்போ தங்க முட்டையிடுற வாத்து இருக்கு இல்லைங்களா? அந்த தங்க முட்டையிடுற வாத்தா நம்ம இருந்துட்டு நம்ம முட்டைகள் எல்லாம் ஒரே நாள்ல இல்ல வாழ்நாள் முழுவதும் ஒருவர் கையில கொடுத்துட்டு அந்த வாய்ப்பு ஒருத்தர் கையில கொடுத்துட்டு அவங்க பின்னாடி வாய்ப்புக்கும் கனவுகளுக்கும் நம்ம ஏங்கிக்கிட்டு சுத்திட்டு இருக்கிறதா இந்த நிரந்தர வேலை வாய்ப்பா எனக்கு தெரியுது. இது உண்மையா இல்லையா நடுவரே? நீங்க சொல்லுங்க. நம்ம கிட்ட இருக்க திறமைகளையும் அறிவையும் வைத்து இன்னொருவர் பிழைத்துக் கொண்டிருக்கிறார், இன்னொருவர் அவர் கனவை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் நடுவரே கேட்கிறதா? தொடருங்கள். மன்னிக்கும் தடங்களுக்கு. இப்படியும் மூலதனம் இருந்தாதான் தொழில் துவங்க முடியும் அப்படின்னு நம்ம எதிரணியில ஒருத்தவங்க சொன்னாங்க இல்லையா? அந்த மூலதனன்னு எங்க கிட்ட எதுவுமே இல்லை, ஆனா நாங்க எப்படி தொழில் தொடங்க முடியும்னு கேக்குறாங்களே. சொத்தை கூட நான் தொழில் தொடங்குறேன்னு போய் நம்ம தாத்தாங்க கிட்ட கேக்குறத விட நம்ம திருவள்ளுவர் தாத்தா கிட்ட கேளுங்க பாருங்களேன். அவர் அவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடைய ரேணும் இலர். அதாவது அறிவுடையவங்க எதுவுமே இல்லைனாலும் எல்லாமே உடையவங்களுக்கு சமமாகறாங்க. அறிவில்லாதவங்க தான் என்கிட்ட எல்லாமே இருந்தும் எதுவும் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படிங்கறத சொல்றாரு. ஆனால் அதனாலதான் சொல்றேன், மூலதனத்தை பணத்தை வச்சு நம்மளோட கனவுகளை தேடுறதை விட்டுட்டு நம்ம அறிவையும் அதனால உண்டான திறமைகளையும் மூலதனமா கொண்டு செயல்பட்டா நம்ம வாய்ப்புகளுக்கே வாய்ப்பு அளிக்கலாம் இல்லையா? வேலை போய் ஒருவரிடம் சம்பளம் வாங்குவதை விட நாம் சம்பளம் கொடுக்கும் நிலையில் உயர்ந்து விடலாம் இல்லையா? இப்ப உதாரணமா என் வாழ்க்கை கதையவே நான் சொல்றேன் கேளுங்களேன். அந்த காலத்துல நம்ம வீட்டுல பெயர் சொல்லக்கூடாத ஒருவர் இருப்பார் இல்லையா? நம்ம வீட்டுல இருக்க ஒருத்தர் பெயர் சொல்லக்கூடாது, நம்ம கணவர் இருப்பார் இல்லையா? அவரு என் கணவர் காலையில 6 மணிக்கு சென்றாருன்னா 8:30 வருவாரு. எதுக்குன்னா காலையில உணவு சாப்பிடுறதுக்காக. காலையில உணவு சாப்பிட்டுட்டு திரும்ப போவார். போயிட்டு முடிச்சுட்டு மதிய சாப்பாடு வருவார். திரும்ப நைட்டுக்கு வருவாரா இல்லையாங்கிறது அவரோட வேலையை பொறுத்து இருக்கு. இவர் சொந்த தொழில் வச்சிருக்காருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இன்னொருவருடைய கனவிற்காக இவர் ஓடிக்கொண்டிருக்கிறார். இதுவே இவர் சொந்தமாக தொழில் வைத்து இவர் ஓடிக்கொண்டிருந்தால் அவருடைய கனவு எப்பொழுதும் நிறைவேற்றிருக்கும் இல்லையா? என்னுடைய அண்ணன் எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா அம்மா அப்பாவுக்கு உடல்நிலை சற்று சரியில்லாம இருக்கு. எனக்கு அண்ணா தம்பி இருக்காங்க. 2 பேருமே சென்னையில ஒர்க் பண்றாங்க. 2 பேருமே சென்னையில இருக்கும்போது இவங்க உடல்நிலை சரியில்லைன்னா மருத்துவமனை கூட்டிட்டு போறக்கோ எதுக்கோ ஒண்ணு யாரும் ஒருத்தர் வேண்டும் இல்லையா? அதனால எங்க அண்ணா என்ன பண்ணிட்டாங்கன்னா அவருடைய திறமைகளை கொண்டு கணிப்பொறிய வீட்டிலேயே வாங்கி வச்சு கணினி அதற்கு உண்டான பொருட்களை வீட்டிலேயே வாங்கி வைத்து ஃப்ரீலான்சரா கிடைக்க வாய்ப்புகளை வச்சு அவரோட கனவையே நிறைவேற்றிக்கிறாரு. வீட்டுல இருக்கவங்களையும் பாத்துக்கிறாங்க. இதுவே எங்களுடைய கணவர், எனக்கு ஒரு 4 வயதில் ஒரு குழந்தை இருக்கிறாங்க. அவங்களோட இந்த நிரந்தர வேலைங்கிறது நம்மளுடைய கனவு மட்டும் கிடையாது, நம்ம குடும்பத்துல இருக்கவங்களுடைய ஒரு கனவும் தானே. ஆனா இந்த 4 வயது குழந்தைக்கு என்ன கனவு இருக்கும் சொல்லுங்க? இது மாதிரி டாக்டர் ஆகணும், டீச்சர் ஆகணும் அப்படிங்கிற கனவு எதுவும் இருக்காது. நம்ம அம்மா அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நம்ம அம்மா கூட அப்பா கூட வெளியே போகணும், அவங்க நம்ம கூட இருக்கணும், இதுதான் நல்ல கனவு. நம்ம கனவு மட்டும் நிரந்தர வேலை அப்படிங்கிறதுல நம்ம கனவு மட்டும் அடிபட்டு போகிறதுல நம்ம குடும்ப உறுப்பினர்களுடைய கனவும் அடிபட்டு போகிறதே அப்படிங்கறதே என்னோட விவாத நடுவரே. அது மட்டும் இல்லாம நிரந்தர வேலை வாய்ப்புங்கிறது மற்றொருவர் ஜெயிக்கிறதுக்காக, மற்றொருவர் அவங்களுடைய கனவை
ஜெயிக்கிறதுக்காக நாம அவங்களோட பாதையில ஓடிக்கொண்டிருக்கோம் அப்படிங்கறதா உண்மை. இப்போ உதாரணமா நம்ம சொல்லணும்னா, நம்ம சிறு வயதுல ஆசிரியராகவோ இல்ல மருத்துவராகவோ ஆகணும்னு விரும்பியிருப்போம் இல்லையா? இப்போ ஒரு பள்ளி ஆசிரியர் ஆகிட்டோம்னா நம்ம கனவு நிறைவேறிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம் இல்ல. அது மற்றொருவர் கனவிற்கு நாம் கை கொடுத்து தூக்கி கொண்டிருக்கிறோம். மற்றொருவரோட கனவின் பாதையில நாம ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா அது நமக்காக ஓடல, மற்றொருவருடைய கனவை நிறைவேற்றுவதற்காக நாம ஓடிக்கொண்டிருக்கோம். இப்ப இந்த வேலை வாய்ப்புங்கிறது நம்ம கனவை நிறைவேற்றிக் கொள்வதற்கு எடுத்துக்கொள்ளும் அனுபவமாக வேணா இருக்கலாமே தவிர அதுவே நமக்கு கனவா இருக்காது. எனவே வேலை என்பது கனவை நிறைவேற்ற வழி நடத்துமே தவிர தொழில் மட்டுமே கனவை நிறைவேற்றும் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. நன்றி மோனிஷா. மிக அருமையாக தங்களுடைய வாதத்தை எடுத்துரைத்தீர்கள். தொழில் தொடங்குவதன் மூலம் தங்களுடைய கனவை நிரந்தரமாக நிறைவேற்றலாம் என்று தன்னுடைய வாதத்தை வைத்திருக்கிறார் மோனிஷா அவர்கள். மேலும் அவர்கள் குறிப்பிட்டதில் மிக முக்கியமானது, நிரந்தர வேலை வாய்ப்பின் மூலம் நீங்கள் மற்றொருவர் கனவிற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் திறமைகளை அவர்களுக்காக கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். இதுவே தொழில் தொடங்கினால் உங்கள் திறமைகளை, உங்கள் கனவை நினைவாக்க நீங்கள் உங்கள் திறமையை அதில் செலுத்தினால் இன்னும் முன்னேறலாம். உங்கள் கனவும், உங்கள் சுற்றத்தார், குடும்பத்தார், உங்களுடைய நாடு, எந்த கனவையும் நம்மால் நிறைவேற்ற முடியும் என்று ஆணித்தரமாக எடுத்துரைக்கின்றார். இவர்களுக்கு அடுத்து, இல்லை நான் தொழில் தொடங்குவதற்கு இருக்கும் சிக்கல்களை நான் சந்திக்க விரும்பவில்லை, பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை முறையே எனக்கு போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்ற நிலையில் நிரந்தர வேலை வாய்ப்பை என்று எடுத்துரைக்க அடுத்தது வருகிறார் செல்வி கௌசல்யா அவர்கள். கௌசல்யா, நீங்கள் தொடரலாம். நன்றி. அனைவருக்கும் இனிய வணக்கம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து நான் உனக்கு தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா என்ற ஔவையினுடைய வரிகளை நினைவு கூறி என்னுடைய உரையை துவங்குகிறேன். நடுவர் அம்மையார் அவர்களையும் சக உறுப்பினர்களையும் வாகை தமிழ் சங்கத்தையும் வணங்கி என்னுடைய உரையை துவங்குகிறேன். கனவு காணும் கண்கள் பல, அதை நனவாக்கும் மனங்கள் சில. இளைஞர்களின் வாழ்க்கை என்பது வெறும் ஆசைகளின் தொகுப்பு அல்ல, அது ஒரு பொறுப்பின் பயணம். ஒரு கனவு நனவாக வேண்டும் என்றால் முதலில் நிலையான வாழ்க்கை தேவை. அதன் அடிப்படைத்தான் நிரந்தர வேலை. அப்படிப்பட்ட நிரந்தர வேலையே இளைஞர்களின் கனவை நனவாக்கும் என்னும் தலைப்பில் என் கருத்தை கூற விழைகிறேன். இந்த தலைப்பை ஒரு 3 கட்டமாக பிரித்து கூறலாம் என்று நான் நினைக்கிறேன். முதல் கட்டமாக அடித்தளம், 2வது கட்டமாக அனுபவம், 3வது கட்டமாக கனவை நனவாக்குதல். முதல் கட்டமாக இளைஞனுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு தேவை ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இதற்கான ஒரு பதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிலையான வருமானம். அது அவனுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். அந்த நம்பிக்கை அவனை அடுத்த பாதைக்கு கொண்டு போகும். அடுத்து குடும்பம் ஒரு பாதுகாப்பா உணரும். அதோட 3வதா பார்த்தோம் அப்படின்னா மன அமைதி கிடைக்கும். இப்போ எதிரணியில சொல்லும் போது மோனிஷா சொன்னாங்க, என் ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. இந்த வேலையே இல்லை அப்படின்ற பட்சத்துல அவங்க இன்னுமே கஷ்டப்படுவாங்க இல்லையா? தொழில் தொடங்கலாம், ஆனா அதற்கான முதலீடு இப்போதைக்கு அவங்க கிட்ட இல்லாம இருக்கலாம். அதனாலதான் இந்த நிலையை கடந்ததான் நம்ம அடுத்த நிலைக்கு போக முடியும். அதை இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். அடுத்தது, அடித்தளம் பலமாக இருந்தால்தான் கட்டிடம் நிலைக்கும். ஒரு நிரந்தர வேலை என்பது வாழ்க்கையின் அடித்தளம், கனவுகளின் ஆரம்பம். வேலை இல்லாமல் பெரிய கனவு காண்பது ஒரு காற்றில் மாளிகை கட்டுவது போன்றது. இது முதல் தளமாக பார்க்கப்படுகிறது. இந்த 3ம் நிலையாக இருந்தால்தான் அதுதான் அடித்தளம் அப்படின்னு சொல்றோம். 2வது கட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா அனுபவம் மற்றும் திறனை வளர்த்துக்கணும். அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, அனுபவமே அறிவின் அன்னை. வேலை மூலம் அனுபவத்தையும் திறனையும் வளர்த்து கொள்ள வேண்டும்.
பணிச்சூழல் அனுபவம். அந்த பணியில இருக்கக்கூடிய கஷ்டங்களையும், அங்கே அங்கே அந்த பணிச்சூழல்ல இருக்கக்கூடிய அனைத்தையும் நம்ம எப்படி கையாளணும் அப்படிங்கிற விதத்தை அங்க நம்ம கத்துப்போம். மனித உறவுகள், ஒரு மனிதனிடம் நம்மளுடைய மனிதநேயத்தோடையோ அல்லது ஒரு மனிதனை எதிர்கொள்ளக்கூடிய விதம் எப்படி அப்படிங்கிறத நம்ம அங்க கத்துப்போம். 3வது பொறுப்புணர்ச்சி மிக்க மனிதரா நம்ம அந்த இடத்துல செயல்படுவோம். அனுபவம் என்பது புத்தகத்தில் இருந்து கிடைக்காது, வாழ்க்கையிலிருந்து தான் கிடைக்கும் என்பது என்னுடைய 2வது கட்டம். ஒரு இளைஞன் தன்னுடைய திறமையை உணர்கிறான், தன் பாதையை தெளிவாக தேர்வு செய்கிறான். ஒரு பெரிய நிறுவனத்துல வேலை செய்யறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு பல்கலைக்கழகத்துக்கு கீழே படிக்கிறதுக்கு சமம். அங்குள்ள அறிஞர்களிடம் கற்றுக்கொள்ற அனுபவமாகட்டும், அங்க இருக்கக்கூடிய இளைஞனை அது ஒரு சிறந்த தலைவனா செதுக்கும் அப்படின்னு. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கூட சொல்லலாம். ஐயா அப்துல் கலாம் ஐயாவை எடுத்துக்கலாம். அவர் ஒரு அரசு நிறுவனத்துல ISRO அந்த நிறுவனத்துல வேலை பார்த்துதான் தேசமே போற்றக்கூடிய நாயகனாக உயர முடிந்தது. அப்படி 2வது கட்டமாக இதை நம்ம ஒரு சிறப்பா எடுத்துக்கலாம். 3வது கட்டம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கனவை நனவாக்குவது. அதாவது அடித்தளமும் வேலையின் அனுபவத்தின் மற்றும் அனுபவத்தின் மேலதான் இந்த கனவை நம்மளால நினைவாக்கவே முடியும். அதற்கு ஒரு சில எடுத்துக்காட்டு மட்டும் நம்ம அது எப்படி அப்படின்னு பார்த்துடலாம். அடித்தளம் மற்றும் அனுபவத்தின் மேல்தான் கனவுகளை நனவாக்க முடியும். இந்த 2ம் சரியா இருந்தாதான் கட்டடம் தானாக நடக்கும். அதாவது ஒருவேளை பதவி உயர்வாக இருக்கலாம், அல்லது தொழில் தொடங்குவதாக இருக்கலாம், அல்லது ஒரு வாழ்க்கையில உயர்ந்த நிலையை அடைவதாக கூட இருக்கலாம். நிலையான அடிப்படை இல்லாமல் உயரம் எட்ட முடியாது. இத ஒரு நிஜ வாழ்க்கையினுடைய அடிப்படையை வச்சு நான் இப்ப சொல்றேன். நடுவர் அம்மையார் அவர்களே அதற்கு சான்றாக நம்ம கூறலாம். நண்பர்களே, நம்முடைய நடுவராக அமர்ந்திருக்கக்கூடிய இசையரசி அம்மா அவர்கள் ஒரு கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். அவர்கள் வாழ்க்கையை நாம் ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளலாம். முதலில் கல்வி, அடுத்து நிரந்தர வேலை, அதன் மூலம் அனுபவம், இன்று சமூகத்தில் மரியாதை மற்றும் உயர்ந்த நிலை. இதுதானே நிரந்தர வேலை. ஒரு மனிதனை எவ்வளவு உயர்த்துகிறது என்பது இது ஒரு நேரடியான சான்றாக நம்மால் பார்க்க முடியுது. இதோட ஒரு முடிவாக என்ன நம்ம சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 3 கட்டம் முதல்ல நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா அனுபவம், அடித்தளம், கனவை நனவாக்குதல். இந்த 3ம் தான் ரொம்ப முக்கியமா நம்ம இந்த 3 கட்டமா பார்க்கிறோம். இத ஒரு இறுதி முடிவா என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா புதியதோர் உலகு செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்றார் புரட்சி கவி பாரதிதாசன். அந்த புதிய உலகத்தை படைக்க புறப்படும் இளைஞனே, உன் கையில் ஒரு நிலையான வேலை இருந்தால்தான் உன் கனவுகளை மேகங்கள் போல கலைந்து போகாது. அவை மழையாக பொழிந்து உன் வாழ்வை செழிக்க வைக்கும். தொழில் என்பது ஒரு மரம், அது காய்க்கலாம், காய்க்காமலும் போகலாம். ஆனால் வேலை என்பது ஒரு நதி, அது ஓடிக்கொண்டே இருக்கும், தாகத்தை தீர்த்து கொண்டே இருக்கும். எனவே இளைஞர்களுடைய கனவை ஆகாயத்தில் பறக்க விடாமல் பூமியில் ஊன்றி நின்று நிஜமாக்க உதவுவது நிலையான வேலையே. அதன் பிறகு ஒரு சில வரிகள் மட்டும் கூறிக்கிறேன். என்ன ஒரு சில கருத்துக்கள் மட்டும் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பேசினவங்க சொன்னாங்க, எனக்கு எப்படி சொல்றது, எலிக்கு பொறி வச்சு அந்த எலியை பிடிச்சு அதன் பிறகுதான் எல்லாத்தையும் இது பண்ணாங்க. எலி அந்த கற்களை பார்த்து பயந்து அது அடுத்தது வேலையே செய்யல. அந்த கற்களை அப்படின்னு நம்ம சொல்றது ஒரு ஸ்டெப்பா தான் போக முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 3 கட்டம் நான் சொன்னதுக்கு காரணமே அதுதான். முதல் கட்டத்துல நம்ம இது முடிச்சாதான் 2வது கட்டம் போக முடியும். இந்த 2 கட்டத்தையும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு கூட சொல்லலாம். இந்த ரங்கராஜ் பாண்டே அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு, தினத்தந்தியில ஒர்க் பண்ணியிருக்காரு. அவருடைய இது ஹிஸ்டரி எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். அவர் முதல்ல ஒரு 20 வருஷம் பணியில இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் தொழில் தொடங்கியிருக்காரு. இப்போ நல்ல நிலையிலயும் இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனா இதற்கு முன் அனுபவம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. அந்த முன் அனுபவத்தை தான் இந்த நிரந்தர வேலை அல்லது இந்த வேலை அவங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற கருத்தை நிலைநாட்டி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. நன்றி கௌசல்யா. இரு தரப்பினரும் தங்கள் வாதங்களை மிக அழகாக எடுத்துரைத்தார்கள். நிரந்தர வேலை வாய்ப்பு என்பது அனுபவம் தரும், நிரந்தர பொருளாதாரத்தில் நிரந்தரமாக இருக்கலாம். தங்கள் வாழ்க்கையில் அனைத்து வசதிகளையும் தங்களுடைய வருமானத்திற்கு ஏற்றவாறு தகவமைத்துக் கொள்ளலாம்.
மேலும் தங்களுடைய எதிர்காலத்திற்கும் இதுதான் எங்களுடைய வருமானம் என்பதற்கிணங்க அதற்கு ஏற்ற மாதிரி தங்களுடைய வாழ்க்கை நிலை, எதிர்காலம் எல்லாவற்றையும் திட்டமிட்டு அதை கொண்டு செல்லலாம். இதெல்லாம் நிரந்தர வேலை வாய்ப்பு என்பதன் பலன்கள். அல்லது நிரந்தர வேலை வாய்ப்பு என்னும் போது தங்களுடைய கனவுகளை ஓரளவுக்கு நிறைவேற்றலாம். ஆனால் அந்த ஒரு போதும் என்கிற ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளே தங்களை அடைத்துக் கொள்ளுவது போல் இருக்கும். தங்கள் கனவுகளும் அதற்கு ஏற்ற மாதிரி விரிவாக்கம் செய்யவும் இயலாது. ஆனால் அதிக எந்த தடங்களும் இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேலும் கீழிறக்காமலோ அல்லை அதற்கு மேம்படுத்தவோ செய்ய உதவும். அதே போல முதல் தலைமுறை படித்து வேலை செய்பவர்களோ அல்லது இரண்டாவது தலைமுறை படித்தவர்களோ கிராமப்புறங்களில் இருப்பவர்களோ அனைவரும் முதல் கட்டமாக செல்வி கௌசல்யா சொன்னது போல் அவர்கள் தங்களுடைய வேலை வாய்ப்பின் மூலம் முதல் கட்டத்தை அடைவார்கள். அதன் மூலம் அவர்கள் பொருள் ஈட்டி தங்களுடைய அன்றாட வாழ்க்கை, எதிர்காலம், குழந்தைகள், திட்டமிடல் எல்லாவற்றையும் சரி செய்வார்கள். அதனால் நிரந்தர வேலை வாய்ப்பு என்பது தவறான விஷயமும் இல்லை. அதை ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள்ளலாம். அதிலிருந்து ஈட்டும் பொருளை அவர்கள் பயன்படுத்தலாம், அடுத்த தலைமுறைக்கும் கடத்தலாம். ஆனால் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னவென்றால், நிரந்தர வேலை என்பது உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு வேலை இருக்கும். வேலை முடிந்த பின் பணி ஓய்வு பெற்ற பின் அதற்கான ஓய்வூதியமோ எதுவோ நீங்கள் வாங்கலாம். அது உங்களுடனே முடிந்துவிடும். ஆனால் நீங்கள் ஒரு தொழில் முனைவோராக இருந்தால் அடுத்த தலைமுறைக்கும் அதை நீங்கள் கடத்தி செல்லலாம். அதனால் நம்முடைய தமிழர்கள் பார்த்தோம் என்றால் அந்த காலத்திலேயே, சங்க காலத்திலேயே திரைக்கடலோடியும் திரவியம் தேடி என வாழ்ந்தவர்கள். மேலும் நம்ம இந்துமாக்கடல் முழுவதும் கடல் வாணிபத்தில் கோலோச்சி கொண்டிருந்தவர்கள் தமிழர்கள். பாண்டி நாட்டு முத்து, சேர நாட்டு மிளகு, வெற்றிலை என பண்டமாற்று முறையும் செய்து வாணிபம் செய்து உலகெங்கும் தொழில் தொடங்கியவர்கள், தொழில் புரிந்தவர்கள் நம்முடைய தமிழர்கள். 24 மணி நேரம், இப்பொழுதுதான் நம்ம 24/7 ஹாஸ்பிட்டல்ஸ் பாக்குறோம். இல்ல 10 மணி வரைக்கும், மிஞ்சி போனா 10 மணி வரைக்கும் நம்மளுடைய கடைகள் எல்லாம் திறந்திருக்கலாம். அதுதான் நம்மளுடைய இது. ஆனா நம்மளுடைய சங்க காலத்துல பட்டினப்பாலையெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அல்லங்காடி, பகலங்காடி என்று 24 மணி நேரமும் தொழில் செய்து சுங்க வரி ஈட்டி நாட்டிற்கு செய்தவர்கள், தொழில் மூலம் நாட்டிற்கு வருமானத்தை ஈட்டியவர்கள் தமிழர்கள். மேலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் யவனர்கள் எனும் சீனர்கள் எல்லாம் பாண்டிய நாட்டு கோட்டை கொத்தளங்களில் எல்லாம் வந்து காவல் கோத்து கொண்டிருந்தனர். அவர்கள் சும்மா வரவில்லை அல்லவா? நாம் எப்பொழுது அவர்களுக்கு உரிய ஊதியத்தை கொடுத்ததால் தான் அவர்கள் வந்து நம்முடைய கோட்டை கொத்தளங்களெல்லாம் காவல் காத்து கொண்டிருந்தார்கள் அந்த வீரர்கள் எல்லாம். அதே போல் குதிரைகள் வாங்கி வருவார்கள், அரேபிக் குதிரைகள். இந்த மாதிரி உலகெங்கும் தமிழர்கள் விரவி நம்மளுடைய அகநானூறு, புறநானூறு எதில் எடுத்து பார்த்தீர்கள் என்றாலும் தமிழர்கள் அந்த சங்க காலத்திலோ அதற்கு முந்தைய காலத்திலோ உலகெங்கும் தொழில் புரிவோராக இருந்திருக்கிறார்கள். ஆனால் நாம் இடைப்பட்ட காலத்தில் அதிலெல்லாம் கொஞ்சம் பின்தங்கி இருந்ததால் நம் வட்டத்தை சுருக்கி கொண்டு இதுவே போதும் எங்களுக்கு, நாங்கள் நிரந்தர வேலை வாய்ப்போடு இந்த குறிப்பிட்ட வருமானத்தோடு எங்களுடைய வசதியையும் வேலை வாய்ப்புகளையும் நிறுத்திக் கொள்கிறோம், கனவுகளையும் குறைத்து கொள்கிறோம் என்று நம்முடைய இந்த வேலையை நம்ம அடைவதற்கே ஒரு தலைமுறை, 2 தலைமுறை. இப்பொழுது நம்ம பார்த்தோம்னா இப்போ நிறைய பேர் வந்து முதல் தலைமுறை பட்டதாரிகளா இருக்கலாம், முதல் தலைமுறை வேலை பார்ப்பவர்களா இருக்கலாம். நம்மளுடைய முந்தைய தலைமுறையோ அதற்கு முந்தைய தலைமுறையோ இந்த படிச்சிருக்க மாட்டாங்க, இதுக்கான வேலையும் செஞ்சிருக்க மாட்டாங்க. அப்போ நமக்கு இயல்பாவே என்ன வரும்னா, பரவாயில்ல நம்ம வந்து படிச்சிருக்கோம், ஒரு வேலைக்கு போயிருக்கோம், இதை தக்க வச்சுக்குவோம் அப்படிங்கிற மனநிலை தான் நம்மளுக்கு இருக்கு. ஆனா இன்னும் நம்ம பின்னோக்கி, நம்ம 3 தலைமுறை அப்படி இல்லாம பின்னோக்கி பார்த்தோம்னா நம்ம வந்து தொழில் முனைவோரா எல்லா இடத்துலயும் இருந்திருக்கோம், சிறந்திருக்கோம்.
கடல் வாணிபத்துல கோல் வச்சு கொண்டிருந்திருக்கோம் உலக நாடுகள் முழுவதும். அதனால நம்ம எப்பவுமே வேலை கேட்பவர்களாக இல்லாமல் வேலை கொடுப்பவர்களாக மாற வேண்டும். அதற்கு நம்ம தொழில் முனைவோராக இருப்பதுதான் சாலச் சிறந்த வழி. இப்பொழுது நமக்கு அரசாங்கத்தின் மூலம் நிறைய புத்தாக்கத்திற்கான ஸ்டார்ட் அப் எனும் புத்தாக்க தொழில்களுக்கான வழிகாட்டுதல் இருக்கிறது. அதே மாதிரி நமக்கு வங்கிகள் மூலம் கடன் பெறலாம். இதையெல்லாம் எடுத்து நம்ம கிட்ட இருக்க ஒரு சிறு பொறி, சின்ன ஒரு ஐடியா நம்ம கிட்ட இருக்குதுன்னா அது வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணலாம். அகலக்கால் வைக்காம கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா முன்னேறலாம். ஆனா நம்மளோட திறமைகளை நம்ம நிரந்தர வேலை வாய்ப்புன்னு சொல்லி ஒரு இடத்துல போய் பணி புரிஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அது அப்படியே நம்ம நிரந்தரமா அந்த இடத்துலயே தங்கிட்ட மாதிரி இருக்கும். நம்ம நதி போல ஓடிக்கிட்டு தான் இருக்கணும். ஒரு இடத்துல குட்டை மாதிரி தேங்கிடக்கூடாது. தொழில் முனைவோரா இருக்கும்போது நம்ம மட்டும் கிடையாது, நம்ம போட்டு வைக்கிற விதைய அடுத்த தலைமுறை கொண்டு போய் அத பெரிய அளவுல சேர்ப்பாங்க. அதனால நம்ம முதல்ல வேலை வாய்ப்பை தேடி முதல்ல நம்ம படிக்கணும், வேலை செய்யணும், நிரந்தர வேலை வாய்ப்பு அடையணும். இது எல்லாமே சரிதான். நிரந்தர வேலை வாய்ப்பு அடைஞ்ச பின்னாடி அதுல இருக்கிற அனுபவத்தை தீட்டி சேர்த்து கொண்டு கொஞ்சம் பொருளையும் ஈட்டி கொண்டு நம்மளுடைய கனவு என்ன அப்படின்றத நோக்கி நம்ம நகரலாம். இது எல்லாருக்கும் சாத்தியமான்னு கேட்டா இல்லை. அதுக்கான ஊக்கமும் ஆக்கமும் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சாத்தியம். எனக்கு இது போதும் அப்படிங்கிற வாழ்க்கை முறையில இருக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த ஜோன்லயே அவங்க பயணிச்சுக்கிட்டு இருக்கலாம். மற்றபடி நான் சாதிக்கணும், என்னோட கனவை அடுத்தது கொண்டு போகணும், நான் நாட்டுக்கும் பயன்படணும், வீட்டுக்கும் பயன்படணும், நான் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு நான் வேலை செய்யறதை விட வெளிநாட்டுல போய் நான் தொழில் தொடங்குறேன். இப்போ நம்ம நம்மளுடைய இந்தியர்கள் நிறைய பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல போய் வேலை செய்யறவங்களும் இருக்காங்க. அதே சமயம் வேலை தேடி போயிட்டு அங்கிருந்து உங்களுக்கு தொழில் தொடங்கி அங்கேயே நம்ம தொழில கடைபிடிச்சிட்டு வர்றவங்களும் இருக்காங்க. அதனால எந்த பாதையை நம்ம தேர்ந்தெடுக்கணுங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம போதும் இதுவே போதும் அப்படின்னு நம்ம வட்டத்தை குறுக்கிக்கிட்டோம்னா அதுலயேதான் நம்ம நின்றுவோம். அதனால நம்ம எப்பொழுதுமே அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும்னா அதுக்கு தொழில் முனைவோரா இருக்கிறது தான் நமக்கு சாலச் சிறந்த வழி. அதுவே நம் பெருங்கனவுகளை எல்லாம் நினைவாக்கும். எனவே வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம் என்ற தாராபாரதியின் வரிகளை கொண்டு நாம் அனைவரும் நம்முடைய கனவுகளை விரிவாக்கி அதற்கு ஏற்றவாறு பயணிக்கலாம். தொழில் தொடங்குவதில் விருப்பம் உள்ளவர்கள் தொழில் முனைவோராகி பலருக்கு வேலை வாய்ப்பையும் கொடுக்கலாம். எனவே தொழில் முனைவோராக இருப்பது நம்முடைய கனவு மட்டுமல்ல, அனைவரின் கனவையும் நிறைவேற்ற சாலச் சிறந்த வழி என்று வாய்ப்பளித்த வாகை தமிழ் சங்கத்திற்கும் சிறப்பாக கருத்துரையாற்றிய பங்கேற்பாளர்களுக்கும் நன்றி. வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா. ஒரு அருமையான பட்டிமன்றமா இருந்ததுமா இது. அதாவது நம்ம வேலைக்கு போறோம் அப்படின்னா நிறைவேறாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அவங்களோட குடும்பத்தோட கனவுகளை அவங்க சரியான நேரத்துல நிறைவேற்றி தரலாம். ஆனா தொழில் தொடங்குதல்ல அந்த தொழில் தொடங்குறதுல முதல்ல அவங்க அந்த தொழில் சரியா அமைஞ்சா மட்டும்தான் மத்தவங்களோட கனவையும் நிறைவேற்ற முடியும், தன்னோட கனவையும் நிறைவேற்ற முடியுமா. அதனால நிரந்தர வேலை ஒரு அனுபவத்தை தரும்னு நான் நினைக்கிறேம்மா. இப்ப நான் நன்றி சொல்லுங்கம்மா. நன்றி. சரிதான். நம்ம உங்களுடைய கருத்து சரிதான். அதுதான், எல்லாராலையும் தொழில் முனைவோர் ஆக முடியாது. அதற்கான ஊக்கமும் உழைப்பையும் செலுத்த தயாராக இருப்பவர்கள் கொஞ்சம் துணிஞ்சு அதுல செயல்பட்டா பெருங்கனவைகளை நிறைவேற்றலாம்.
தலைமுறையை தாண்டி அது நமக்கு தொடர்ந்து வரும். அதனால யாருக்கெல்லாம் அதுல விருப்பம் இருக்கு அப்படிங்கிறவங்க அதற்கான வழியை தேடி அதுல நம்ம தொழில் முனைவோரா ஆகனா அவங்களுக்கும் நல்லது, சுற்றம், நாட்டுக்கு, எல்லாருக்குமே நல்லது. நன்றி அம்மா. இன்றைய அம்மா நன்றி உரை ஸ்டார்ட் பண்றேன். ஓகே. இன்றைய பட்டிமன்றம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இன்று நம்மிடையே இளைஞர்களின் கனவை நிறைவேற்றுவது நிரந்தர வேலை வாய்ப்பா அல்லது தொழில் தொடங்குதலா எனும் தலைப்பில் பட்டிமன்றம் இனிதே நடைபெற்றது. பட்டிமன்றத்தின் நடுவராக இருந்த திருமதி இசையரசி அம்மா அவர்களுக்கு என் இதயம் கனிந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிரந்தர வேலை வாய்ப்புகளே எனும் அணியில் சிறப்பான உரையாற்றிய செல்வன் விஷ்ணு ஐயா அவர்களுக்கும், திருமதி மகாலட்சுமி அம்மா அவர்களுக்கும், செல்வி கௌசல்யா அம்மா அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொழில் தொடங்குதலே என்ற அணியில் சிறப்பாக உரையாற்றிய செல்வன் சங்கரபாண்டியன் ஐயா அவர்களுக்கும், செல்வி மோனிஷா அம்மா அவர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பட்டிமன்றத்தில் கலந்து கொண்ட வாகை தமிழ்ச்சங்க உறவுகள் அனைவருக்கும் என் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி நன்றி. வாய்ப்பளித்தமைக்கும் வெகு சிறப்பாக இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்த உங்கள் அனைவருக்கும், வாகை தமிழ் சென்ற அனைவருக்கும் நன்றி. தொடரட்டும் தங்கள் தமிழ் பணி. நன்றி 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 அம்மா. அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. நன்றி ஐயா. நன்றிமா. நன்றி நன்றி.